ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். கருடோபரி காலமேக கம்ரம், கருடோபரி காலமேக கம்ரம், விலசத்கேலி சரோஜ பாணி பத்மம், விலசத்கேலி சரோஜ பாணி பத்மம், ஹசிதோல்லசிதானனம் விபோத்வம், ஹசிதோல்லசிதானனம் விபோத்வம், வபுராவிஷ்குருஷே ஸ்ம கர்தமாய, வபுராவிஷ்குருஷே ஸ்ம கர்தமாய, கருடோபரி காலமேக கம்ரம், விலசத்கேலி சரோஜ பாணி பத்மம், கருடோபரி காலமேக கம்ரம், விலசத்கேலி சரோஜ பாணி பத்மம், ஹசிதோல்லசிதானனம் விபோத்வம், வபுராவிஷ்குருஷே ஸ்ம கர்தமாய, ஹசிதோல்லசிதானனம் விபோத்வம், வபுராவிஷ்குருஷே ஸ்ம கர்தமாய. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். கர்தமர் 10,000 ஆண்டுகள் தவம் செய்து அற்புதமான பகவானோட தரிசனத்தை பெறுகிறார். அது எப்படிப்பட்ட தரிசனம்ங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் விளக்குகிறார். விபோ, எங்கும் நிறைந்தவரே குருவாயூரப்பா, கருடோபரி, கருடனின் மீது ஏறி, காலமேக கம்ரம், கருத்த மேகத்தை போன்ற பேரழகுடன், விலசத் கேலி சரோஜ, கையில் தாமரை மலர், அதை விளையாட்டாக ஏந்தியிருக்கிறார். பாணி பத்மம், அவருடைய கையும் தாமரை மலரைப் போல இருக்கிறது. ஹசித உல்லசித் ஆனனம், அழகான புன்னகை, அதனால் ஒளி வீசுகின்ற அவருடைய திருமுகம். வப்புகு, இப்படிப்பட்ட அழகுடன் கூடிய திருமேனியை துவம் நீங்கள் கர்தமாய, கர்தமருக்கு, ஆவிஷ் குருஷேஷ்மக, காண்பித்தீர்கள், அவர் முன் தோன்றினீர்கள், அருள் செய்தீர்கள் என்று பட்டதிரி கூறுகிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். கருடோபரி காலமேக கம்ரம், விலசத்கேலி சரோஜ பாணி பத்மம், ஹசிதோல்லசிதானனம் விபோத்வம், வபுராவிஷ்குருஷே ஸ்ம கர்தமாய. எங்கும் நிறைந்த பகவானே குருவாயூரப்பா என்று பகவானை அழைத்து பகவான் எப்படி கர்தமருக்கு காட்சி கொடுத்தார் என்பதை பட்டதிரி இந்த ஸ்லோகத்தில் விளக்குகிறார். பகவான் கருடாரூடராக கர்தமருக்கு காட்சி தருகிறார். உண்மயமான கருடன் அதன் மேல் கருத்த மேகத்தை போன்ற பேரழகுடன் அமர்ந்திருக்கிறார். கருத்த மேகம் என்பது நீருண்ட மேகம். நீருண்ட மேகம் அபரிமிதமாக மழை பொழியும். பகவான் அபரிமிதமாக அருள் செய்ய இருப்பதை இந்த கருத்த மேகம் காட்டுகிறது. கையில் தாமரை, அவர் கையும் தாமரை போல இருக்கிறது. அழகிய புன்சிரிப்பு, அதனால் ஒளிவீசி திகழும் முகம். இப்படிப்பட்ட அழகுடன் பகவான் கர்தமருக்கு காட்சி தருகிறார்.